ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, நம்மளுடைய ஹோலி செலிப்ரேஷன் விலாக் தான். நம்ம இருக்கிற இடத்துல எப்படி என்ஜாய் பண்ணோம், எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து 2ஆம் தேதி நைட்டே வந்து ஹோலியை வரவேற்கிற விதமாக இந்த மாதிரி தீயெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தீயெல்லாம் கொளுத்தி ஸ்டார்ட் பண்ணுனாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நம்ம சைடு ஹோலி இல்லைல்ல. அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து சந்திர கிரகணம் அப்படின்றனால 3ஆம் தேதி வந்து எந்த ஹோலி செலிப்ரேஷனுமே பண்ணலை. அன்னைக்கு கிரகணம் இருக்கனால வேண்டான்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி தான் ஹோலி செலிப்ரேஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தேவுக்கும் அதிகம் வாட்டர் கன்னு கொஞ்சம் கலர் பொடி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதே கலர் பொடியை கம்மியாக வாங்கின ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நாங்களாக தான் இருக்கோம். பாக்கி எல்லாருமே 300 400க்கு அவ்வளோ காசுக்கெல்லாம் கலர் பொடி வாங்கிட்டு வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சைடு வந்து இந்த ஹோலி செலிப்ரேஷன் கிடையாதுல்ல. இந்த சைடு இருக்கிறவங்க தான், நார்த்து சைடு இருக்கிறவங்க தானே இதை வந்து கொண்டாடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து சும்மா கம்மியாக தான் பொடியெல்லாம் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்னோடய ஹோலியை வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். பஞ்சாபில் ஒரு வருஷம் கொண்டாடியிருக்கேன். இது வந்து எனக்கு 3ஆவது வருஷம் ஹோலி செலிப்ரேஷன் பண்ணுறது. லாஸ்ட் இயரும் சேம் இதே மாதிரி தான் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக வந்து ஹோலி வந்து பண்ணியிருந்தோம். இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது வசந்த காலத்தை வரவேற்கிற விதமாகவும், அதுக்கப்புறம் வந்து ராதா கிருஷ்ணா அவங்களுடைய அன்பை வந்து வெளிக்காட்டுற விதமாகவும், அது போக தீய சக்திகள் எல்லாம் அழிஞ்சிட்டு நல்ல சக்திகள் வந்து பிறக்கிறதாவும் அப்படின்னு அதுக்குண்டான அர்த்தம் வந்து ஒரு தீதி சொன்னாங்க. ஹிந்தியில் தீதினா அக்கா, அதை தான் நான் வந்து தீதின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்து ஒருத்தர் அப்படி தான், பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை தான் தீதி. நம்ம இதில் வந்து அக்கா தங்கை அப்படி சொல்லுவோம்ல, இவங்க வந்து ஒரே வார்த்தையாக தீதி அப்படின்னாலே அக்கா தங்கச்சின்னு அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு நல்லா கலர் பூசிட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும். இப்போ இருக்கிறவங்க நெக்ஸ்ட் இயரும் இதே இடத்துல இங்கே இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லாஸ்ட் இயரில் இருந்த பேர் கூட இப்போ இல்லை. ஏன்னா ஆனால் போயிடுவான், அவங்க ரீப்ளேஸுக்கு இன்னொருத்தாள் வந்துருவாங்க. அப்படியே ஒரு ஆளாக மாறிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணவங்க இதில் எத்தனை பேர் இருப்போம், எத்தனை பேர் போஸ்டிங் அவுட் ஆகிட்டு போயிடுவோம் அப்படின்லாம் தெரியாது. அதான் நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேனே, நம்ம காலேஜ் லைஃப் மாதிரி தான் 3 வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு நல்ல ஃபேமிலியாக நல்லா க்ளோஸாக எல்லோரும் பழகி ஜாலியாக அந்த காலேஜை விட்டு லாஸ்ட் டே பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிரிய முடியாமல் எப்படி நம்ம அழுகுவோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஊருக்கு போகணுமே, இந்த லைஃப்பை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3 வருஷமாக இங்கே இருந்து பழகிருச்சா, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஊரில் இருந்து இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து போகும். இப்போ ஒரு மாதம் லீவுக்கு போயிட்டு வந்தேன்னா ஐயோ திரும்ப எங்கே போகணுமா அப்படின்னு அங்கே இருக்கையில் தோணும். இங்கே இருந்துட்டு ஐயோ திரும்ப நீ நம்ம அங்கே போகணுமா அப்படி சொல்லி இப்படி தான் எங்கள் லைஃப் வந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்ல ஜாலியாக இந்த மாதிரி ஹாப்பியாக யூஸ் பண்ணிப்போம். யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் இருக்கிற வரைக்கும் கிடைச்ச லைஃப்பை வந்து நல்லா ஹாப்பியாக கொண்டு போகணும் அப்படின்றது தான், நல்ல ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. அன்னைக்கு வந்து எல்லா கேர்ள்ஸுமே நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணியும் கொண்டு வந்திருந்தாங்க. நம்மளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம தீபாவளிக்கு எப்படி ஸ்வீட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம், அதே மாதிரி ஹோலி ஸ்பெஷல்னு சொல்லி கொஞ்சம் லட்டு, அதுக்கு ஏதோ வாழைப்பழத்தில் வச்சுருந்தா அப்பம் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஹோலி ஸ்பெஷல் அப்படின்னா, அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அது வீடியோ எடுக்கும்போதெல்லாம் ஃபோனை நான் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஹோலி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கலர் பூசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா,
அதனால தான் ஃபோனை கையில வச்சிருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு போய் ஃபோனெல்லாம் வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி 3 டைம் வந்து அந்த தண்ணி டேங்க்க வந்து எடுத்து வந்திருந்தாங்க. அ பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே நல்லா ஜாலியா ஒரு குழந்தைங்களா மாறி என்ஜாய் பண்ண தருணம் தான் இது சொல்லணும். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது வந்து போனயில இது செகண்ட் டைம். மொத்தமா ஹோலி செலிப்ரேஷன் பண்ணது இதோட 3 வருஷம் நான் பண்ணியிருக்கேன். பஞ்சாப்ல இருக்கும்போது இந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கலர் மட்டும் பூசிட்டு அவ்வளோதான். அதோட அப்படியே முடிஞ்சிரும். இங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த தண்ணி டேங்கெல்லாம் கொண்டு வர சொல்லி 3, 4 டைம் கூட சொன்னான்னா கொண்டு வந்து பண்ணுவாங்க. அது ஏன் ஹோலி பண்ணிட்டு அப்புறம் ஏன் தண்ணீர்ல விளையாடுறாங்க அது வந்து தெரியாது. ஒரு வேளைக்கு அந்த கலர் எல்லாம் பூசின கலர் எல்லாம் போறதுக்காக தண்ணி அடிச்சிடுறாங்களோ என்னவோ! இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடத்துல வந்து ஹோலி செலிப்ரேஷன் நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பண்ணுன அந்த பிரசாதம், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. நான் எதுவும் பண்ணல. அப்புறம் வந்து யூனிட்லயும் சேம் இன்னைக்கு பார்ட்டி ஹஸ்பண்டுக்குலாம் இன்னைக்கு லீவு தான் விட்டுருந்தாங்க. அவங்களும் ஃபுல்லாவே கூட தான் இருந்திருந்தாங்க. அவங்க வந்து அ யூனிட்ல இருந்து ஒரு அண்ணா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அதையும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க் யூ.